அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று வந்துட்டு வீடியோ போட முடியல, கொஞ்சம் பிஸியாகவே போயிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு விலாக் வந்துட்டு Q&A விலாக் தான் வரும். இன்ஷால்லா தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன், சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ வந்து வியாழக்கிழமை எடுத்தது. வியாழக்கிழமை க்ளீனிங் ஒர்க் இருக்குமா, அதனால் லன்ச் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் எப்போவுமேவும். டின்னருக்கு மட்டும் ஏதாவது செஞ்சுருவேன். உருளைக்கிழங்கு வாங்கினது அப்படியே இருந்துச்சு. சரி, கிழங்கு மசாலா செஞ்சுட்டு பூரி போட்டுடலாம் அப்படின்ட்டு மாவு வந்து சாயந்தரமே பிசைஞ்சு வச்சுட்டேன். பூரிக்கு எப்போவுமே மாவு பிசைகிறப்போ ஒரு 1/2 கிலோ மாவு, கோதுமை மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே ரவை சேர்த்து பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா பூரி நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த உருளைக்கிழங்கு மசாலா நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், அதனால தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணலை. இதை வச்சு விட்டுட்டு பூரிக்கு எண்ணெய் காய்கிறதுக்குள்ளேயும் மில்லட் தோசை மாவுக்கு ஊற போட்டுடலாம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு டம்ளர் இல்லைன்னா மெஷரிங் கப் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு எல்லாமே எடுத்துக்கலாம். வரகு, சாமை, குதிரைவாளி, அது கூடவே ராகி எடுத்திருக்கேன். இப்போது அதே 1 டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்து இல்லைனா கருப்புளுந்து எடுத்துக்கலாம். கருப்புளுந்து இன்னுமே உடம்புக்கு நல்லது. 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் ஆட்டிடுவேன். காலையில் ஒரு 10 மணிக்கு ஆட்டினேன் அப்படின்னா நைட்டு தோசை ஊற்றுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ஊற போட்டுட்டு கையோட பொரியுமே போட்டாச்சு. இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் டே எடுத்தது. ஃபஸ்ட் நாள் காலையில் மாவாட்டினேன், ஈவினிங் ஆயுமே எனக்கு கொஞ்சம் புளிக்கலை. என் கைக்கு அவ்வளோ சீக்கிரம் புளிச்சு வராது. சரி, எனக்கு மட்டும் தோசை ஊற்றிடுவோம் அப்படின்ட்டு 2 தோசை மட்டும் ஊற்றிருந்தேன். மாவு புளிக்காமையே பார்த்திங்கன்னா நல்லா இந்தளவுக்கு கிறிஸ்பியாக வரும். நல்லா புளிச்சு ஃபர்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக வரும். வெள்ளை தோசையை விட இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் ஒரு 2 தோசை சாப்பிட்டோம் அப்படின்னாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.